சாந்தினி நமக்கு பொதுவாக தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னு வைங்களேன், இல்லை தண்ணி தேவைப்படுது, மேபி அது வாஷிங்கோ என்ன பர்பஸ்க்கு தேவைப்பட்டாலும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வருவோம்? மேக்ஸிமம் என் ரூம்லேருந்து டைனிங் டேபிள் வரைக்கும் வரலாம். டைனிங் டேபிள் மேபி வந்து டாய்லெட் யூஸ்னா வந்து பாத்ரூம் வரைக்கும், இல்லைன்னா குடிக்கிறதுக்குனா ஃப்ரிட்ஜ் வரைக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 4 அடி 10 அடிக்குள்ள தான் போவோம். ஆனால் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்க மக்கள் தண்ணி தேவைக்காக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகிறாங்களாம். அப்படியா? எஸ். ஸோ வந்து நம்மளும் ஏஷியாவில் தான் இருக்கோம், ஆனால் எந்த இடத்துல இருக்க பீப்புள் அப்படின்றத கரெக்டாக தெரியல. ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருக்கும்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியலையே. மேபி ஏதாவது ஒரு 2 கண்ட்ரில இல்லை மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குமோ என்னவோ. ஐ திங்க் வந்து சென்னையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. தமிழ்நாடுல இந்த மாதிரி கிடையாது. குறிப்பா நம்ம ஏரியால கிடையாது அப்படின்ற அந்த விஷயத்தோட அடுத்ததா பாத்தீங்கன்னா லைஃப் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக டாக்டர் ஆனந்தி ரகுபதி காத்துட்டு இருக்காங்க. பார்த்தலாம். இது சுகமான பயணங்கள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள். இந்த பயணங்கள் எப்படியெல்லாம் போகும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை எப்படி மறுபடியும் மெருகாத்திக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நேற்றை விட இன்றைக்கி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இன்னும் பாசிட்டிவாக இருக்கலாம், இன்னும் நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா டிப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் டெய்லியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது நிறைய மதர்ஸ் ஒத்துக்குவாங்க. அதாவது ஒரு 5 மாத குழந்தை 6 மாத குழந்தைகள சொல்லுவாங்க, மேம் நான் என்ன பண்ணுறனோ அப்படியே அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ணுது அப்படிம்பாங்க. ஒரு சீப் எடுத்து இப்படி தலை சீவணும்னா நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோன்னா அந்த குழந்தை அதே மாதிரி கோம் எடுத்து அதை சீவி பார்க்குறாங்க. நம்ம ஒரு ரேஷர் வச்சு ஹஸ்பண்ட்லாம் அப்படி ஷேவ் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை அது ஒரு 10 மாத குழந்தை பாய் பேபியாக இருக்குன்னா அது அதே மாதிரி பண்ணி பார்க்கும். அம்மா கிச்சனில் குக் பண்ணுற மாதிரி அந்த குழந்தை சின்ன குழந்தை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது லைஃப் டைமுக்கும் கண்டினியூ ஆகிற விஷயந்தான். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத கேட்குறத காட்டிலும் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக நம்ம குழந்தைங்கள வளர்த்துறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தொழில் நிமித்தமாக 4 பேர் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு லீடராக ஒரு 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 நல்ல தன்மையோடு இருக்கிறது எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடிக்கடி அடுத்தவங்களுக்கு ஆர்டர் கொடுக்காம அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் இது ஒரு சின்ன டிப்பு தான். நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அதுதான் வருத்தமாக இருக்கும், சொன்னால் செய்ய மாட்டாங்க. நம்ம அதை செயல் ரூபத்தில் எல்லாருமே எல்லா இடத்துலையும் செஞ்சு காமிச்சிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் அது முடியும். எப்போ வந்து நம்ம ஒரு சின்ன வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, வந்து குழந்தைகிட்ட நாங்களே இருக்கோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுவோம்னா செஸ் விளையாடுறோம் அப்படின்னு வச்சுட்டா செஸ் விளையாடுங்க அப்படின்னு பையன்கிட்ட சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. நானே என் ஹஸ்பண்டும் செஸ் விளையாடுறதுக்கு எடுத்து உட்காந்துட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்படியே என்னோடய பையன் அப்படியே சுற்றி வருவாங்க, அப்படியே கையை கட்டிட்டு பின்னாடி நின்று ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த காயின் இல்லை, அந்த ராணி தூக்கி அந்த பக்கம் குயினை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஐடியா கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக வருவாங்க, தள்ளி உட்காருங்க அப்படின்னு என்ன சேர்லேருந்து தள்ளிட்டு அப்படியே அவங்க வந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீ விளையாடுன்னு சொன்னால் விளையாட மாட்டாங்க. நம்ம அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கூட அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த மாதிரி எத்தனை விஷயங்களும் நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணும்போது நம்ம கூட இருக்கிற நபர் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதில் நம்ம 100% தெளிவாக இருக்கணும். நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஐயோ அப்படின்னு யாருக்காகவோ இல்லை கஷ்டத்தோடவோ என்னடா பண்ணுறது அப்படின்னு வெறுப்பாடவோ பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வெளியில் போகாது, அது யாரையும் அட்ராக்ட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எதை பண்ணாலும் ஆத்மார்த்தமாக, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதுல ஆரம்பித்து இல்லை நம்மளே ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல ஆரம்பித்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் 100% கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். அடுத்தவங்க 100% செய்கிறாங்களா அப்படின்னு எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மக்கிட்ட 100% இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம 100%ஆக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எதையாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 100% எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு குரங்க நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா குரங்க நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான், அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஞாபகம் வரும், அந்த குரங்கு கண்ணு முன்னாடி காணாமல் போயிடும். ஸோ மறுபடியும் குரங்கு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் குரங்கை பிடிச்சி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வைப்பீங்க. அடுத்த ஒரு 2வது 3வது செகண்டில் அது மறுபடியும் அந்த குரங்கு காணாமல் போயிடும், வேறு எத்தனையோ தாட்ஸ் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேரம் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே நிறையா டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம்.
இது எல்லாமே தேவையா அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கேட்டாங்க. அந்த குழந்தைக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம், மெமரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு மதர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை ஒழுங்காக பிடிச்சி எழுதுறதுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, அந்த குழந்தை பாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இல்லை அந்த குழந்தைக்கு டான்ஸ் நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னா, அந்த குழந்தை சயின்ஸில் படிக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட பெரும்பாலான நேரத்தில் அட்வைஸே. ஒரு குழந்தை ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சென்டமே வாங்கணும்னு எதிர்பார்க்குறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அந்த குழந்தைக்கு எந்த ஏரியா பெருசாக இருக்கோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, ஸ்டாஃப் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, இன்றைக்கி எந்த ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ. மிகப்பெரிய குறை என்னென்னா, அந்த குழந்தை கிளாஸ் ரூமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார வைக்கவே முடியல. மேம் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, அந்த குழந்தை பாட்டுக்கு கீழே பின்னாடி சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்களாம். ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், ஸ்டாஃபுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும், மற்ற குழந்தைங்க அதை பார்த்து கற்றுக்குவாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை அந்த ஸ்டாஃப் வந்து அந்த குழந்தைய அடிக்கிற மாதிரி ஆயிடுது. இதை அம்மா கேள்விப்படும் போது வருத்தப்படுறாங்க. நான் சொன்னேன், இந்த குழந்தைய கிளாஸில் உட்கார வைக்க முடியாது தான், ஆனால் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது, அதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவங்களும் அந்த அம்மாவும் ரொம்ப சலிக்காமல் ஒரு நாள் ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு நாள் ஸ்கேட்டிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு நாள் ட்ராயிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஒத்து வரல. ட்ராயிங் டீச்சரை பென்சில் எடுத்து குத்தி வச்சுட்டு வந்துடுறான், ஸ்விம்மிங் போனால் அங்கே அப்படி தான் மாஸ்டரோட ஒரே ரகலை. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு, நானும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு கிளாசிக்கல் சாங் பாடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு பெரிய அட்ராக்ஷன். அந்த டீச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர். அவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்து ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட பாட வச்சு ஏதோ ஒரு பேசி உடனே சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு பிறவி ஞானம் இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஆளாக வருவான், என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் இல்லை, ஒரே கிளாஸில் பார்த்தோன்னே அந்த ஸ்டாஃப் வந்து அந்த டீச்சர் அப்படி ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். இப்போ ஒரு மாதமாக அந்த கிளாஸ்க்கு போயிட்டு அவங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய சேஞ்ச் என் குழந்தைகிட்ட, அத்தனை அழகாக கிளாசிக்கல் பாடுறேன், எனக்கு இது இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை, ஒரு 7 வயசு ஆகுது 8 வயசு ஆகுது, எனக்கு இவ்வளோ நாளாக இது தெரியவே இல்லை, அவங்ககிட்ட இந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, மேபி எங்களோட மாமியார் நல்லா பாடுவாங்க, அந்த மாதிரி அது பிளட்டில் வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எங்கேருந்து வேணால் வந்திருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை இப்போது என்ன சேஞ்சஸ் எது நடக்குதுன்னு சொல்கிறேன்னா, அந்த குழந்தை எப்போ கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டு அங்கே உட்கார ஆரம்பித்தானோ இப்போ கிளாஸில் கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதுன்னு மேடம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்தை அதிகமாக அந்த குழந்தை பண்ணும்போது அலைப்பாஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப தன்னால் திறம்பட செய்ய முடியாத சில விஷயங்கள்லாம் அந்த குழந்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க, அது செட் ஆக ஆரம்பிக்கும். இது குழந்தைகிட்டேன்னு இல்லைங்க, பெரியவங்ககிட்டயும் அதே மாதிரி தான். நம்ம ஹஸ்பண்ட்டை ஏதாவது கத்துறோம், டென்ஷன் ஆகி கோவப்படுறோன்னா காலையில் வேறு ஏதாவது நம்ம வீட்டில் வேலைக்காரமாக வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் ஒரு ஃபோனாக வந்திருக்கும். ஸோ நம்ம எங்காவது நடந்தது இன்னொரு இடத்துல ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போமே ஒழிய, ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட திட்டுறது கோவப்படுறது பிரச்சனை இல்லை, இது காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் குழந்தைங்க ஒன்று பண்ணலை அப்படின்னா தயவு செய்து வேறு என்னத்தை பெருசாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் லென்ஸ் வச்சு பாருங்கள். ஏன் பண்ணலை எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டும் இப்போல்லாம் இதுதான், என் குழந்தை இதை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான். சரி, ஒழுங்காக சாப்பிட்ற விஷயம் என்னன்னு பார்த்தா எத்தனையோ விஷயம் சாப்பிடுவாங்க. அந்த குழந்தை வாழைப்பழம் சாப்பிடாதது மட்டும்தான் குறையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை கேட்டால் ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு சாப்பிட்றாங்க, திராட்சை சாப்பிட்றாங்க, நல்லாவே பால்லாம் குடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றத சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லாரும் ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து வச்சுக்கிட்டு இதை பண்ணினா மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு தயவு செய்து யோசிக்க வேண்டாம். பெஸ்ட்டாக இருந்தால் சந்தோஷம், ஆனால் பெஸ்ட்டாக இல்லாதப்போ எதெல்லாம் 1-2 பெஸ்ட்டாக இருக்கோ அதை இன்னும் ரொம்ப 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 நல்ல விஷயமாக அதை ஹைலைட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு பேர்டன் தெரியாது, பிடிச்ச விஷயத்தை அதிக நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் மற்ற எல்லா விஷயத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட முதல் வேலை என்னென்னா, நம்ம குழந்தைக்கு, நம்மளோட ஹஸ்பண்டுக்கு, நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எல்லாருமே பிடிக்காததையே பேசி 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 பிடிச்ச விஷயங்களை மறந்துட ஆரம்பிச்சிடும். ஸோ பிடிச்ச விஷயத்தை முதல்ல கவனிக்கலாம், அதுக்கு ரொம்ப நேரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்மளோட ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ இல்லை குழந்தைக்கோ இந்த சாங் பிடிக்கும் அப்படின்னா அதை நிறைய வாட்டி அந்த ரூமில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது விஷயத்தை ஓடி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ பிடிச்ச விஷயத்தை நிறையா பண்ணுங்கள். அது சாப்பாடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், இடமா இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காத விஷயங்கள்லாம் அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட மறுபடியும் உங்களை அடுத்த செக்மெண்ட்டில் சந்திக்க வரேன். நன்றி.